விவசாயிங்களுக்கான யூஸ்ஃபுல்லான பதிவுங்க இது. எங்க தோப்புல நூல்கண்டு புழு இருக்கு. ஸோ, அதுக்காக நாம இந்த சாமந்தி பூவ நடவு பண்ணியிருக்கோம். இந்த சாமந்தி பூ நடவு பண்றதுனால, தோப்புல வந்து நூற்கண்டு புழுவ வந்து குறைக்கலாம், இல்லன்னா அழிக்கலாம். இது எப்படின்னா, உங்க தோப்புல காய்கறியோ, இல்ல வாழையோ எது போட்டிருக்கீங்களோ, அதோட இருபுறமும் இந்த மாதிரி சாமந்தி பூச்செடி நட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா, தோப்ப சுத்தி வர பார்டர் மாதிரி நட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா, 45 நாள் இந்த செடி வளர்ந்ததுக்கப்புறம் நீங்க அழிச்சு உழுதுட்டீங்கன்னா, இயற்கை உரமாவும் மாறிக்கும். இந்த நூற்கண்டு புழு என்ன பண்ணுதுன்னா, இலையெல்லாம் சுருங்க வச்சு மஞ்சள் கலரா மாத்திருது. அப்புறம் வேர்கள வந்து முடிச்சு மாதிரி ஒரு லம்ப் மாதிரி ஃபார்ம் பண்ண வச்சுருது. ஸோ, ஈல்டும் வந்து கம்மியா தான் கிடைக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நூற்கண்டு புழு இருந்துச்சுன்னா, இந்த சாமந்தி பூ நடவு பண்ணி பாருங்க. அந்த பிரச்சனை இல்லாம இருக்கும். ஒரே கிராப்பை வந்து திரும்ப திரும்ப போடாமல் கிராப் ரொட்டேஷன் பண்ணலாம். இந்த வருஷம் வாழை போட்டால் அடுத்த வருஷம் வேறு ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வாழை போடலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட இந்த நூற்கண்டு புழு வர்றதை தவிர்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.